வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். உலக தண்ணீர் நாள் கொண்டாட்டத்தில் மகளிர்கள் தண்ணீரை வீணாக்காதீர் எனும் முழக்கத்தில் வருகையாளர்கள். தேசம் செய்திகள் யுவராஜ். உலக தண்ணீர் கொண்டாட்டத்தை ஏற்று நடத்திய இந்திய மகளிர்கள் வழி நடத்தும் பர்சத்வன் சுவார ஐக்கின் தப்பேர சங்கம் வருகை தந்த அன்பர்களிடத்தில் தண்ணீரை சேமி, மாசுபடுத்தாதீர், வீணாக்காது எனும் தாரக மந்திரத்தை முழக்கமிட்டனர். அன்பான வணக்கம். என் பேர் மல்லிகா சத்வான் சுவார ஐக்கின் தப்பேராவோட ஃபவுண்டர். ஸோ இன்றைக்கி வேர்ல்ட் வாட்டர் டே, 22 மார்ச் எவ்ரி இயர் வேர்ல்ட் வாட்டர் டே. ஸோ சின்ஸ் நான் வாட்டர் மேனேஜ்மெண்ட் துறையில் 25 வருஷம் பண்ணிட்டுருக்கேன். நிறைய அலுவலக ரீதியில் போயிட்டு வருவேன். தண்ணியோட முக்கியத்துவங்கள் நான் பார்த்துருக்கேன். நம்ம பேர் அது சரியான முறையில் பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் இந்த தண்ணியை காக்கணும்னு எனக்கு உள்ளுணர்வுகள், அவங்களை நான் நேசிக்கிறேன்னு கூட சொல்லலாம். எனக்கு அவங்க கண்டு கஷ்டப்படுற போல எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த ரீதியில் நம்ம ஏதாவது செய்யணுன்னே நம்ம இந்த தண்ணியோட விழிப்புணர்வு ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் நான் செஞ்சுட்டு வெளிநாட்டு துறையில் இருக்குது. இப்போ இந்த ஒரு திருவிட காலமாக 8 வருஷமாக மலேசியாவில் நம்ம ஒரு இந்த வேர்ல்ட் வாட்டர் டேக்கு ஒரு அடையாளம் கொடுக்குறோம். என்னோட முக்கியமான குறிக்கோள் நான் எப்போதும் என்ன சொன்னால், சேஃப் வாட்டர் ஃபார் டுமாரோ. நான் மற்ற தேர்தலாம் பற்றி பேசல, நாளைக்கு தண்ணி இறுக்கமான உள்ள ஒரு சூழ்நிலையை தான் நம்ம கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம். தேவையில்லாத டிஷ்யூ பேப்பரை போடுறோம், நிறைய காட்டன் பாட்ஸை போடுறோம், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், அது தவறாமல் சிகரெட் பாட்ஸ். இன்னைக்கு உலகத்திலே நம்பர் 1 ரேங்கிங்கில் பிப்பர் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா சிகரெட்டோட துண்டுகள் ரொம்ப அளவுக்கு மீறி இருக்கு. இன்னைக்கு நீங்கள் போடுற சிகரெட் துண்டுகள் தான் கேபேஜ் சிகரெட்ஸா, பைப்போக்கா சிகரெட்ஸா, மீன சிகரெட், கூடா சிகரெட்ஸா உங்கள் பிளேட்டில் இருக்கு. தயவு செய்து அதை நிப்பாட்டணும். இன்னொன்று பயன்படுத்தின எண்ணெய்களை ரொம்ப பேர் அழுத்தூர் பகுதியில் கொடுக்குறாங்க. இதனால அந்த பைப்போட துவாரங்கள்லாம் அடைப்பாகுது, ஏன்னா அது கிரேஸாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி ஈவன் முடி எவ்வளோ தூரம் பாதிப்பதை கொடுக்குதுன்னா நான் இதை ஆராய்ச்சிகள் செஞ்சுட்ருக்கேன். எனக்கு ஒரு முழு நம்பிக்கை இருக்குது. பிகாஸ் நான் இந்த விழிப்புணர்வு கொண்டு வர்றது உள் உணர்வுகள் ரீதியில். ஒரு உயிர் தாய் கருவில் உருவாகும் போதே தண்ணி பகவான் அவங்களுக்கு முழு பாதுகாப்புகள் கொடுத்து இந்த வினாடி வரைக்கும் நம்மளுக்கு நல்லது செய்யல. அந்த தண்ணீர் பகவானுக்கு, தண்ணி தெய்வத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னாக இதை நான் ஒன்றுல செஞ்சுட்டு இருக்கேன். வருகையாளர்கள் உடன் ஆதரவு தெரிவிக்கும் வண்ணம் கரவொலி எழுப்பினர். தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான வர்ணம் தீட்டும் போட்டியும் சிலம்பாட்ட நிகழ்வும் வந்திருந்தவர்களின் கவனத்தை பெரிதும் ஈர்த்தது என கூறலாம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.